ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 11 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ லேட்டாக வரத்துக்கு. ஏன்னா நான் 11th டேக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நேத்தி அப்லோட் பண்ணலை. ரீசன் தம்பி பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. வீட்டில் கொஞ்சம் எல்லாருக்குமே என்னென்னு தெரியல, முடியல. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதாவது வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு சொல்லிவிட்டு நான் எப்படி பேசியிருப்பேன்ட்டு. இப்போ இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஃபீவரு, த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன், அது மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வருது அப்படிங்கவும் என்னால் சமாளிக்க முடியல. வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி டு ஆல். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேவே ஓகே பரவாயில்லங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வீட்டில் கிட்ஸுக்கு ஹஸ்பண்டுக்குலாம் கொஞ்சம் முடியலனாலே நம்மளால் கொஞ்சம் சமாளிக்க முடியாது. ஏன்னா எனக்கு முடியலனா கூட என்னால் சமாளிச்சிட முடியும். அந்த யுவதி 6வது நாளாக கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா அதுக்கு மேலே அவங்களோட சேர்ந்து அவரும் ஒரு பேபியாகவே மாறிடுவார். சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். குழந்தைய கூட சாப்பிட வச்சிடலாம், அவரை சாப்பிட வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதனால் ரொம்ப டேவே கொஞ்சம் தான் லேட்டாக சீக்கிரமாக வேக்கப் ஆகிட்டேன். பட் என்னோடய ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா லேட்டாக ஆச்சு. ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணேன். குக் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணனால இன்றைக்கி ரொம்ப பார்த்திங்கன்னா என்னோடய வேலை எல்லாமே லேட்டாக ஹோல் டே முழுக்க பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ஆச்சு. எப்படியோ சமாளிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை எல்லாமே லேட்டாக ஆனதுனால என்னால் கரெக்டாக ஒர்க் அவுட் டைமுக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. அதனால் என்னால் சுத்தமாக சமாளிக்க முடியல. நம்மளால் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ரீசனால் நான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு சேலஞ்சே ஸ்டார்ட் பண்ணி நல்ல பெனிஃபிட் எடுத்து காட்டியிருக்கேன். பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா லெக்கு, ஹிப்பு, சைடு பெண்டில் இருக்கிற அந்த ஃபேட்டு, அதில் ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நார்மலாக நம்மளோட 12 டைப் பார்த்திங்கன்னா 4 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கு, அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்ஸ். இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஓவரால் எல்லாமே கவர் ஆகும். ஆனால் இந்த ஒர்க் அவுட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட மேல் மேடாட்டம் இருக்கும் இல்லையா ஆப்ஸு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கவர் ஆகும். ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸில் பார்த்திங்கன்னா அது கவர் ஆகிடும். ஆனால் இந்த 12 டைப்பில் ஃபுல்லாகவே அதிகமாக ஒரு செகண்ட் டைப்பு போயிட்டோம் அப்படின்னாலே, ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் டைப் போயிட்டோம் அப்படின்னாலே ஃபுல்லாகவே இந்த ஒர்க் அவுட் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த ஒர்க் அவுட்டில் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க் அவுட்டில் சைடு பெண்டு, ஹிப்பு, லெக்கு, ஹேண்டு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில், ஹேண்டில் நிறைய ஃபேட் இருக்குது, நிறைய சதை இருக்குது, எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது சிஸ்டர்? அதாவது ஹேண்டில் இருக்கிற இன்ச்சஸ், நீங்கள் கையிலலாம் சதைகள் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்ச்சஸ் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஃபேட் லாஸே ஆகும். புரியுதுங்களா? இன்ச்சஸ் லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேட் லாஸே ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற டைட்டாக அந்த கை, இப்போ உங்களுக்கு கை நல்லா சதை பிடிச்சிருக்கு, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒரு நல்ல இப்போ இருக்கிற பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிட்டான ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? லொடன்னு இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்க. ரெகுலராக இந்த 12 டைப் ஒர்க் அவுட்ஸையோ இல்லை இந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸையோ பண்ணிவிட்டு வாங்க. அண்டு முக்கியமாக கொஞ்சம் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்குங்க. அண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க் அவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஒரு சில வீடியோஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் கூட நான் ஹேண்ட் ஒர்க் அவுட்காகவே செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஹேண்ட் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கொஞ்சம் கை ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம்
இன்ச் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஃபேட் லாஸ் ஆகும். சரிங்களா? இன்ச் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஃபேட் லாஸ்க்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அந்த ரீசனால் இன்ச் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ச் லாஸ் ஆகிட்டுருக்கா இல்லையாங்கிறத 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஃபிட்டான ட்ரெஸ்ஸு, இப்போ ஒருத்தவங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து டைட்டான ட்ரெஸ்ஸை, ஃபிட்டான ட்ரெஸ்ஸுன்னு இப்போ சொல்லக்கூடாது, டைட்டான ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறது தான் பெட்டர். டைட்டான ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்குங்க. டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து ஒரு 1 வீக் இல்லை ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இன்ச் லாஸ் ஆகிறதுக்கு 2 வீக்லேருந்து 4 வீக் வந்து ஆகும். 4 வீக் ஆகும். அந்த ரீசனால் வந்து அந்த 4 வீக்குக்கு ப்ராப்பரான டயட் இன்டேக்கு, 4 வீக்குக்கு ப்ராப்பரான ஒர்க் அவுட்டு, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக வந்து டே பை டே வந்து மிஸ் ஆகாமல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட கைக்காக, இப்போ வந்து உங்களோட கைக்காக மட்டும் எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஹோல் பாடிக்கும் எஃபெக்ட் போடணும். சரிங்களா? கை அதில் ஒரு பார்ட்டு. சரிங்களா? ஆனால் சிலருக்கு வந்து பர்டிகுலர் ஒரு பாடியில் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஃபேட் அதிகமாக இருக்கும். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப வந்து நான் பேடாக ஃபீல் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பேடாக ஃபீல் பண்ணதுன்னா ஆப்ஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸில் மட்டும் வெயிட் போட்டுருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வெயிட் போடும். எனக்கு ஆப்ஸு, ஹிப்பு, லெக்கு, அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஸில் தான். நான் ஒரு 1 வீக் வந்து டயட்டு அண்ட் வந்து ஒர்க் அவுட் இதெல்லாம் கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே ஆப்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொஞ்சமாக வந்து மேடு தட்டும், கொஞ்சமாக வயிறு வந்து உப்புன மாதிரி ஆகும். எனக்கு ஃபஸ்ட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒபிசிட்டிங்கிற ஒரு விஷயத்தில் என்ட்ரு ஆகும்போது நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய ஆப்ஸ் இதில் தான் வந்து வயிறு தான் கொஞ்சம் பெருசாக ஆக ஆரம்பிச்சுது. மற்ற பார்ட் எல்லாமே அப்புறம்தான். ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஃபேஸில் வந்து வெயிட் போடும். எனக்கு வந்து ஃபேஸு அண்ட் ஆப்ஸு இந்த 2 இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் போட ஆரம்பிச்சிது. முகம்லாம் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது முகம்லாம் நல்லா பூசின மாதிரி நல்லா பலன்னு வந்தேன். ஆக்சுவலி நான் என்னோடய வெயிட் லாஸ் விஷயத்தில் வந்து அதாவது வெயிட் கெயின் ஆகும்போது நான் கவனிக்காமல் இருந்ததுக்கான மெயின் ரீசன் இதுதான். நல்ல முகம் பூசின மாதிரி இருக்கும், நல்ல பலன்னு இருக்கிற ரீசனால் நான் விட்டுட்டேன். பரவாயில்ல, நம்ம நல்லா வந்து கலராகி நல்லா வந்து என்ன சொல்கிறது, நல்லா பொலிவாக இருக்குது ஃபேஸு அப்படிங்கிற, நம்ம பொலிவாக இருந்தால் போதும் தானே நினைப்போம். அதனால நான் கண்டுக்கல. ஃபேஸில் ஃபேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா தான் ஆப்ஸில் ஃபேட் வர ஆரம்பிச்சிது. ஐயோயோ இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அந்த ரீசனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைட்டான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே வந்து போட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே ட்ரெஸ்ஸை வந்து அப்பப்போ போடணும். அந்த ஒரு 4 வீக்ஸ்க்குள்ளே, ஒரு 2 வீக்ஸு இல்லைனா 4 வீக்ஸ்க்குள்ளே அப்பப்போ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அது ஒரு விஷயம். அண்ட் டே 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ச்சு எந்த பார்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த பார்ட்டில் ரெடியூஸ் ஆகணும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த பார்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நான் எப்போதும் என்னோடய ஆப்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சஸ் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹேண்டு, லெக்கு எல்லாமே பண்ணுவேன். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் தான். ஏன்னா சிசரியன் பண்ணியிருக்கனால வயிறு ரொம்ப இறங்கி போயிடுச்சு. இறங்குறனால அந்த ஸ்டிச்சஸ் மேலே விழுந்து வேர்த்து என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஆறுறதுக்கே எனக்கு பல மாதங்கள் ஆச்சு. இப்போயுமே அப்பப்போ வலிக்கும். அதனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து என்னதான் இவ்வளோ நாட்கள் ஆனாலுமே எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும், துடைக்கணும், வயிறு வந்து முடிஞ்சால் பெல்ட்டு கூட போட்டுக்குங்க அப்படிலாம் கூட எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. நான் கொஞ்ச நாள் பெல்ட்டெல்லாம் போட்டிருந்தேன். ஏன்னா வயிறு உள்ளே போகிறதுக்காக இல்லை, வயிறு கீழே தொங்குன ரீசனால். இப்போ வந்து வெயிட்டு அப்போ இருந்து ஓவர் வெயிட் 90 kg கிட்ட போயிட்டேன் அப்போல்லாம். அந்த ஓவர் வெயிட்டை பார்க்கும்போது இப்போ வந்து பெருசாக ஒன்றும் ஓவர் வெயிட் வந்து கிடையாது. ஆனாலுமே அந்த ஆப்ஸ் மட்டும் அப்படியே வந்து அந்த தையல் மேலே விழுந்து தான் இருக்குது. அதனால் வந்து எப்போதுமே இன்ச் மட்டும் அந்த இது நான் செக் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டே 1 இன்ச்சஸ் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களோட கரண்ட்டாக இப்போ என்ன பாடியில் இருக்கீங்களோ அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அவுட்ஃபிட் வந்து போட்டுக்குங்க. சரிங்களா? ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணி பார்த்துக்கும் போதே வந்து நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன ரிசல்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? இது வந்து ஒரு மேஜரான பாயிண்ட்டு இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எண்டில் வந்து மூச்சு பயிற்சி கம்பல்சரி. என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் நீங்கள் வந்து வாக்கிங் போனாலும் சரி, ஸ்விம்மிங் போனாலும் சரி, ஜாக்கிங் போனாலும் சரி, நீங்கள் எண்ட் ஆஃப் த பாயிண்டில் ஒரு 25 கவுண்ட் அந்த இதில் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது பெட்டர். சரிங்களா? உள்ளே நல்லா மூச்சு இழுக்கும்போது வயிறை உள்ளே இழுங்க, வெளியில் விடும்போது வயிறு வந்து வெளியில் விடுங்க. அந்த ஒவ்வொரு செகண்டும் வயிறு பிடிச்சி விடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நல்லாவே எனக்கு வந்து ஸ்வெட் ஆகிருக்கு. சூப்பராக இந்த டேயில் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லஞ்ச் மெனு தான் எடுத்திருக்கேன். இந்த லஞ்ச் மெனுவில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் இந்த வீடியோவில் சொல்ல முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாதுக்கு ரீசன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கேரட் பீன்ஸ் போட்டு அண்ட் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு புர்ஜி மாதிரி பண்ணியிருக்காது. 2 பீஸ் வந்து ஃபிஷ்ஷு, 1 எக்கு அண்ட் வந்து ஆஃப் கோவா, ஒரே ஒரு ப்ளம் இது மட்டும் எடுத்திருக்கேன். சரிங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் டைம் இல்லை. நேற்று வேறு ஓவர் கேலரி இல்லையா? நாள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓவர் கேலரியை பர்ன் பண்ணணும்னா இதை மாதிரி இன்டேக் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக் சப்பாத்தி அண்ட் வந்து பன்னீர் பர்ஜி வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஆஃப் கோவா எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய டின்னரு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்காத ரீசன் என்ன ரீசனுங்கிறது கண்டிப்பாக ப்ராப்பரான ரீசனை அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வழக்கம் போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி நம்ம வாட்டர் எடுத்துப்போம் இல்லையா? அந்த வாட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.